நான் ஆக்சுவலா பார்த்தா பியூட்டிஷியன். நான் ஓகே. சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். பொங்கல், இட்லி, தோசை, பூரி எல்லாமே டேஸ்டா இருக்கும். சட்னி சாம்பார் அருமையா இருக்கும். எந்த குறையுமே இருக்காது. ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். இந்த மாதிரி இந்த டேஸ்ட் பாரு இந்த இடத்துல இவ்வளோ கம்மியாகவும் கிடைக்கும். முருங்கைக்காவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி அப்படியே வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகெயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். கிளைமேட் வேற நல்லா கிளவுடியா சூப்பரா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட இட்லி, பூரி, பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக நான் கிளம்பி வந்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 8-9 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்களாம். என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெஜ் குருமா வந்து ஸ்பெஷலா கிடைக்கும்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து வெஜ் குருமாவும் அந்த கார சட்னியும் ஸ்பெஷலா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து டேஸ்ட்லாம் செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ரிவ்யூல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஆர்வத்தை தூண்டிடுச்சு. இந்த இடம் வந்து இந்த லொகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட். கரெக்டா வந்து ஜே நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே இருக்கும். இந்த கடையோட பேர் வந்து சாந்தி டிஃபன் சென்டர். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்டும் இந்த இடத்துல கிடைக்குது. பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் தாங்க பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துக்கு போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நிறைய ஹோட்டல்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடம் போகணும் அப்படின்றது வந்து என்னோட எண்ணம். நான் ஓடுறது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. நீங்க லைக் பண்றதுனாலயும் ஒரு ஷேர் பண்றதுனால எனக்கு வந்து நிறைய பூஸ்டிங்கா இருக்கும். இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். கண்டிப்பா வந்து இந்த இடத்துல மக்கள்கிட்டயும் நம்ம ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் சாந்தி. கடையோட பேரும் அதேதான், சாந்தி டிஃபன் சென்டர். எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 8 இயர்ஸா இருக்கோம். 8 இயர்ஸா பண்ணிட்டு. நீங்க வந்து நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து பண்றீங்க? ஆமா, இவங்க 2 பசங்க, இவங்க என் தம்பி. சமையல்லாம் நான் தான் பண்ணுவேன். தோசை இதெல்லாம் இங்க என் பையன் பண்ணுவாங்க. அப்புறம் பார்சல் கட்டுறது இன்னொரு பையன் பண்ணுவேன். மொத்த சமையலும் நாங்க தான் பண்ணுவோம். நான் தான் பண்ணுவேன் எல்லாமே. என் பேர் அருணகிரிமா. இங்க கடை வச்சனால நாங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறோம். சேராட்ட ஹோட்டல் வந்து ஆட்டோ ஹோட்டல் காலத்து நல்லா வரும். எல்லாமே நல்லா இருக்கும். பொங்கல், இட்லி, தோசை, பூரி எல்லாமே டேஸ்டா இருக்கும். சட்னி சாம்பார் அருமையா இருக்கும். எந்த குறையுமே இருக்காது. மற்றபடி எதுவுமே சொல்ல முடியாது. குறமெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கும். இங்க வந்து சாப்பிட்டானா ஒரு முறை வந்துட்டாங்கன்னா திரும்பி எதே இதுக்கு தான் வருவாங்க. வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. நாங்க அங்கேருந்து எதுக்கு இங்க வந்து சாப்பிட்றோம்னா நல்லா இருக்கும். பொருள் நல்லா இருக்கும், தரமா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தோணுது? குறிப்பா சொல்ல போனா ரேட் கம்மியா கொடுக்குறது, கொஞ்சம் தரமா கொடுக்கணும். 3-4 வகையான சட்னி சாம்பார் எல்லாம் கொடுக்கணும். மற்ற அப்ப ஏடிபிக்கெல்லாம் போனா வந்து அதிகமான ரேட் இருக்கு. அது வந்து எங்க வருமானத்துக்கு வந்து அது ஒத்து வர இதா இருக்கும். அதெல்லாம் நாங்க இதை வந்து இங்க சாப்பிட்டுருக்கோம். உங்ககிட்ட வந்து இந்த குருமா வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு எல்லாருமே சொல்றாங்க. எப்படி இது என்ன ஊர் ஸ்டைல் இது? அதாவது மட்டன் குருமா எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்மெல் வரணும். அதுல பாக்குறவங்க சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு டேஸ்டா தெரியணும். அதுக்காக அந்த கடலைப்பருப்பு, முருங்கைக்காய் போடும்போது ஒரு உருளைக்கிழங்கு போட்டோம்னா அது மட்டன் குருமா டேஸ்ட் வந்துடும். நம்ம மட்டன் இல்லாத அந்த குருமா மட்டன் குருமா டேஸ்ட் வந்துடும். மற்றபடி எப்பவுமே பியூர் வெஜ் தான் இல்ல, நான்வெஜ்ஜும் இருக்கும். சாட்டர்டே, டியூஸ்டே மட்டும் வியாழக்கிழமையில வடைக்கறி, சனிக்கிழமையில வந்து வெஜ்ஜு குருமா, மற்ற நாள்லாம் சிக்கன் சேர்வா போடுவோம். நாங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சேர்வா எங்க கடையில. அதுக்காகவே ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்ட் 2 months நான் இங்க தான் சாப்பிட்றேன். ஹோம்மேட் ஃபுட் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வீட்டு ஃபீல் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்த டிஃபன் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் இட்லி வாங்கினாலுமே பேப்பர்ல தான் கொடுப்பாங்க. இங்க வாழை இலையில கொடுக்குறாங்க. ஆமா, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சோ அந்த கெமிக்கல் அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் வாழையில சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கடையோட டைமிங் சொல்லிடுமா? என்ன டைம்? மார்னிங் வந்து 6:30க்கு தம்பி வந்துடுவாங்க. அவன் வந்து வடை எல்லாம் சூடா இங்கே போடுவாங்க. நாங்க ஒரு 7:30க்கு வந்துருவோம். வந்துட்டு ஓபன் பண்ணிட்டோம்னா எல்லாமே செஞ்சு கொண்டு வரதுனால வந்தவொடனே ஓபன் தான். வரவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு 12 o'clock வரைக்கும் தான் இருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஒன்ஸ் மார்னிங் மட்டும் தான் போடுவோம். எல்லா நாளும் இருக்கும் எங்க கடை. ஏதாவது வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் கடை இருக்காது. மத்த எல்லா தீபாவளில இருந்து எல்லா நாளும் எங்க கடை ஓப்பன் தான். நான் ஆக்சுவலா பார்த்தா பியூட்டிஷியன். நான் சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இந்த சமையலை ஏத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஜனங்களும் நமக்கு 7 வருஷம் கஸ்டமர் இன்னுமா இருக்காங்க. இங்க பிரைஸ் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ரொம்பவே அஃபோர்டபுள். இந்த மாதிரி இந்த டேஸ்ட் பாரு இந்த இடத்துல இவ்வளவு கம்மியாவும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். மெயினா பொங்கல் நல்லா இருக்கும். ஃபைனலும் கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். செம்ம கூட்டம் மக்களே.
இந்த இடத்துல வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால செம்ம க்ரௌடா இருக்காங்க. இன்னும் நிறைய டிஃபன் கடைங்க இந்த லைன்லயே இருக்கு. ஆனாலுமே இந்த கடையில வந்து கூட்டம் அப்படியே குவியுது. செம்ம ஒருத்துடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் நானு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பூரி, கிழங்கு, பொங்கல் வந்து தேங்காய் சட்னி வாங்கியிருக்கேன். இட்லி, சாம்பார், இது வந்து கல்தோசைக்கு வந்து கார சட்னி. பூரிலாம் பாத்தீங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. உங்களுக்கு ரேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பொங்கல் வந்து நிறைய பேர் இங்க சூப்பரா இருக்கும் வாங்கிட்டும் போறாங்க, சாப்பிட்டுட்டு போறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாருமே பொங்கல் தான் சாப்பிட்டாங்க. இட்லியுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே தலன்னு இருக்கு பொங்கல். நல்லா இருக்கு. கீலாம் போட்டிருக்காங்க. உங்களோட கன்சிஸ்டன்சியே சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி வேக வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தாளிப்பு வந்து ஏகப்பட்டது போடாம அளவா போட்டிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த வந்து இவங்களுமே அதுல ரொம்ப இதுவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கரெக்டான அளவுல தாளிச்சு போட்டிருக்காங்க. நெய் எல்லாமே சேர்த்து போட்டதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இத வந்து மெதுவோடையோட நம்ம சாப்பிடுவோம். நிறைய செம்ம கிறிஸ்பியா, உள்ள நல்லா வெந்திருக்கு. வெளியிலேயர் அப்படியே நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இது நல்லா இருக்கு. பொங்கலுக்கு ஆப்டான இருக்கு. இட்லி வந்து சாம்பார் மேல ஊத்துனாங்க. ஆனா சாம்பார் இட்லி மாதிரி நல்லா ஊறிடுச்சு. இட்லியுமே செம்ம சாஃப்டா இருக்குங்க. நான் எடுத்து வைக்கும் போதே பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்து இட்லி வாங்கினாங்க. அப்ப எடுக்கும் போதே அப்படியே பஞ்சு மாதிரி பிஞ்சுது. சாம்பார் வந்து டிஃபன் சாம்பார் தான், நல்லா இருக்கு. சிறுபருப்பு எல்லாம் போட்டு அந்த சிறுபருப்புலயே கொஞ்சம் காரமா பண்ணிருக்காங்க. அதனால சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருக்கு. வெங்காயத்தெல்லாம் நீட்டா போட்டு தக்காளியை தாராளமா போட்டதுனால அந்த தக்காளியோட ஃபிளேவரோட இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் ரொம்ப லாங்ல இருந்து நடந்து வந்து சாப்பிடுறாராங்க. அந்த இடத்துல வந்து சட்னி, சாம்பார் இதெல்லாம் பார்த்து ஊற்றுவாங்க. இந்த இடத்துல தாராளமா கொடுப்பாங்க. அதனாலயே நான் இவ்வளவு தூரம் வரேன் அப்படின்னாரு. அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய இடத்துல பார்த்து ஊற்றும் போது நமக்கு சாப்பிடணும்னு தோணாது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்டாலுமே தாராளமா இருக்காங்க. சர்வ் பண்ற விதம் தான் நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். இன்னொரு இடத்துக்கு போகணும் இன்னொரு முறை போகணும் அப்படின்னு தோணும். அந்த உபசரிப்பு அப்படின்றது இந்த உணவு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா எல்லாருமே பார்ப்பாங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு குருமா கொடுத்துருக்காங்க. முருங்கைக்காய் சாம்பாரே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். குருமாலாம் சொல்லவே வேணாம். அந்த தோசையோட சாப்பிடுவோம். கல் தோசை வந்து நல்லா முத்தா போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. முருங்கைக்காயோட ஃபிளேவர் எல்லாம் இறங்கி அப்படியே வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. தேங்காய்லாம் வந்து அளவா தான் ஊத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த வடகரியும் குருமாவும் ஃபிளேவரா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு டிஃப்ரெண்டான குருமா இது. நான் வடகரியை தனியா சாப்பிட்டிருக்கேன், குருமாவை தனியா சாப்பிட்டிருக்கேன். அந்த கடலைப்பருப்பு போட்டதுனால ரெண்டு டேஸ்ட்டுமே ஒன்னா இருக்கு. முருங்கைக்காய் ஃபிளேவரோட அந்த வடகரியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான டேஸ்ட். கண்டிப்பா அந்த குருமா வந்து மஸ்ட் ட்ரை. பூரியோட சைஸை பாருங்க, நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. 2 பூரி வந்து 30 ரூபாய்க்கு தராங்க. ஆல்ரெடி வந்து தேங்காய் சட்னியில ஊறிடுச்சு. பூரி நல்லா சாஃப்டா இருக்கு. வெளியில ஏறும் பொறப்பொறன்னு இருக்கு. கிழங்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டா கொடுத்துருக்காங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. அது ஃபிளேவர் இருக்கு. ஆனாலுமே பச்சை மிளகாய் ரொம்ப காரமாலாம் இல்ல, கரெக்டா இருக்கு. ரொம்ப ஓவரா எல்லாமே ஸ்பைசினஸ் இல்லாம கரெக்டான அளவுல டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சின்னவங்க வயசானவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை மெயினா பார்ப்பாங்க. வயசானவரும் அதான் சொல்லியிருந்தாரு. மற்ற இடத்துல வந்து ரொம்ப காரம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இந்த இடத்துல டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்கு, எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. குருமா தான் ரொம்ப ஃபியூஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா, வடக்கறியும் இல்லாம குருமாவும் இல்லாம அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். நான் அந்த குருமாவை எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபிளேவரோட கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வெஜ்ஜி குருமா தான். அந்த வெஜ்ஜி குருமாவும் கார சட்னியும் இந்த ஏரியா மக்களை அப்படியே கட்டி இழுத்துருச்சுங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருந்தது. ஒரு மட்டன் குருமாவை சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுத்துட்டு இருக்காங்க.
கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்தா ட்ரை பண்ணுங்க. மறக்காம அந்த குருமாவையும் கார சட்னியும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். நீங்களும் ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஏதாவது ஷாப்ஸ் இருந்தா சொல்லுங்க மக்களே. நானும் எவ்வளவோ பேரை கேட்டுட்டேன், ஆனா யாருமே சொல்ற மாதிரி தெரியல. நானும் கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு திரிஞ்சு போற வேலை மிச்சமாகும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். பட் வந்து நிறைய ஷாப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற திங்கிங்ல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முன்ன நாள் போய் டேஸ்ட் பண்றது இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு கொஞ்சம் மிச்சமாகும்ல. கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு தரமான ஃபுட்டா இருக்கும்னு நான் நம்புவேன். கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. எப்படிதான் இருந்தாலும் சரி, நான் ஏத்துக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.